சிலுவை என்றாலே வெற்றியின் அடையாளம். சிலுவையின் மேன்மை அது வெற்றியின் மேன்மை. வெற்றி பெற்ற ஒரு இடமாக சிலுவையை குறித்து பவுல் சொல்கிறார். சிலுவையில வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தார். அப்ப சிலுவை நாம் எப்படி பார்க்கணும் சொன்னா, நாம் வெற்றி பெற்ற ஒரு இடமாக. ஆனால் இன்றைக்கு சிலுவை அப்படி இல்லாமல் வேறு விதமாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பவுல் சொல்கிறார், அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். சிலுவை என்றாலே வெற்றியின் அடையாளம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13. மரணத்தில் தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டும் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இயேசு நமக்காக சாபமானார். ஏனென்றால் மனிதன் பாவம் செய்த போது மனிதன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. அந்த சபிக்கப்பட்ட பூமியில் இருந்து சாபம் மனுக்குலத்திற்கு வந்தது. அது ரெண்டு சாபத்தின் மெயினா இருக்கிற ரெண்டு காரியங்களை நாம் டீல் பண்ணியிருக்கிறோம். ஒன்று ஏற்கனவே பார்த்தோம், இந்த சாபத்தினுடைய விளைவு, இந்த சாபத்தினால வந்த ஒரு பெரிய எஃபெக்ட். அது என்னன்னு சொன்னா சிக்னஸ், வியாதி. அதை குறித்து நாம் தியானம் செய்தோம். இந்த சாபத்து மூலமா இன்னொரு மேஜரான ஒரு இஷ்யூ மனுக்குலத்துல மனிதர்களுக்குள் வந்திருக்கிறது. அதுதான் இந்த சாபத்தினால உண்டான ஒரு ஃபைனான்சியல் இஷ்யூ, பொருளாதாரத்தை ஒரு பெரிய தாக்கம் மனுக்குலத்துக்கு வந்தது. இது சாபத்தினால் உண்டானது. அதனால்தான் பாவம் செய்த உடனே மனிதனுக்கு தேவன் சொன்னது என்னென்றால், அதுதான் Genesis chapter 3:17 சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பார். மனிதன் பாவம் செய்த போது தேவன் ஆதாமுக்கு சொல்லப்பட்ட காரியம் சொன்னால், தேவன் சொன்ன வார்த்தை அவன் மீறினால், புசிக்க வேண்டாம் என்று விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடினால் உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பார். 18 வசனம் சொல்லுகிறது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியில் பயிர் வகைகளை புசிப்பார். இப்பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் இப்பூமியின் திரும்ப மட்டும் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பார். பாருங்க, இந்த சாபம், இந்த பூமி மனுஷ நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டபடினால் இந்த பூமி எப்படியா இருக்குது என்றால், இது முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கிறது. அது பூமி சபிக்கப்பட்ட பூமியா இருக்கிறபடினால் அவன் வேர்வை சிந்தி உழைக்கணும். ஆனா அந்த உழைப்புல அந்த முகத்தின் வேர்வை ஆகாரம் புசிப்பார் அப்படின்னு இந்த பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய எஃபெக்ட் வந்துவிட்டது. அதான் நீங்க பாருங்க, ஜனங்கள் இந்த ஒரு காரியத்துல கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அதற்கான முயற்சிகள் செய்து கொண்டு பொருளாதாரத்தினோட தாக்கம் மனுக்குலத்தை அதிகமாய் தாக்கி இருக்கிறது. எல்லா பிரச்சனைக்கும் வேறு என்னன்னா ஃபைனான்ஸ். இன்னைக்கு நடக்கிற அத்தனை தீமையான காரியங்களுக்கும் துர்மார்க்கமான காரியங்களுக்கும் பொல்லாத காரியங்களுக்கும் அது எதுவா இருக்கலாம், அதனுடைய வேறு, அதனுடைய பேக்ரவுண்ட் ரூட் என்று சொன்னால் ஃபைனான்ஸுடைய பிரச்சனை தான். பொருளாதாரத்தினுடைய அந்த தாக்கத்தினால் சாபத்துல இந்த பொருளாதாரம் ஃபைனான்ஸுடைய தாக்கம் பிரச்சனை ஒரு மேஜரா இருக்கிறது இன்னைக்கு மனுக்குலத்தில்.
இதுதான் நீங்க டீல் பண்ண போகிறோம். இந்த பூமி மனுஷ நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு, இந்த சபிக்கப்பட்ட உலகம் இப்ப மனுஷனுக்கு வேர்வை சிந்த வேண்டியது, கஷ்டப்பட வேண்டியதா இருக்கிறது. அவன் முகத்தின் சொல்றாரு, நீ பூமி எடுக்கப்பட்டாய், பூமி திரும்பப்பட்டோம், உன் முகத்தின் வேர்வினால் ஆகாரம் புசிப்பாய். பாருங்க, மனுஷனுக்கு இந்த பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கொண்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி, இன்னும் உபாகம் 28ஆம் அதிகாரத்துல நம்ம போனா, Deuteronomy 28, அங்க இந்த பொருளாதாரத்துடைய சாபம் எப்படி இருக்குது இன்னும் தெளிவா அது நமக்கு சொல்லப்படுகிறது. பாருங்க, உபாகம் 28 1 to 14 பிளஸிங் பத்தி பேசுகிறது. ஆனா 45 நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துடைய சாபத்தை பத்தி பேசுகிறது. இன்னைக்கு ஒரு மனிதன், ஒரு மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படி லிட்டரலா இடத்துல சொல்லப்படுகிறது. இது ஒரு பொருளாதாரத்தின் சாபமா இருக்கிறது. இந்த பொருளாதாரம் ஒரு சாபத்துக்குள்ள வந்துவிட்டபடினால் இப்ப மனிதன் வாழ்வாதாரத்துக்கு அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். இங்க 45 இருந்து உபாகம் 28 45 வாசிக்க பாருங்க. தேவனை கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகள் எல்லாம் கட்டுகள் எல்லாம் கை கொள்ளபடி நீ அவர் சத்தத்தை செவி கொள்ளாதபடினால், ஆதாமுக்கு என்ன சொன்னார்? நீ என் சத்தத்திற்கு செவி கொடாதனால், நான் விளக்கப்பட்ட கனியை நீ புசித்தபடினால். அதே லாங்குவேஜ் தான். கர்த்தருடைய சத்தத்திற்கு, உடைய கட்டளைக்கு, சத்தத்திற்கு செவி கொடாதபடினால் இந்த சாபம் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழிய மட்டும் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். அது ஒரு பெரிய பொருளாதாரத்துடைய சாபம். மேலே இருக்கிற வசனத்தை பார்த்தீங்கன்னா, தாழ்த்தப்படுவாய், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். 44 சொல்கிறது, நீ கடன் படுவாய், அவனுக்கு தலையா இருப்பான், நீ அவனுக்கு வாளா இருப்பாய். இன்னைக்கு பூமியில இருக்கிற ஜனங்கள், மனுக்குலம் இந்த பொருளாதாரத்துடைய சாபத்தினுடைய பிடியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதுவா இருக்கலாம், எல்லா தீமைக்கு வேறு இந்த பொருளாதாரத்துடைய பிரச்சனை. இந்த சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் போனபடினால் இந்த சாபம், பொருளாதார சாபம் எந்த அளவுக்கு போகும்னா, நீ அழிய மட்டும் உன்னை தொடர்ந்து பிடிக்குமா. ஆனால் இந்த பொருளாதாரத்தில் கடன் என்ற ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்துக்கு, மனிதனுக்குள் வரும்போது அவன் எந்த அளவுக்கு அந்த கடனுடைய டிப்ரெஷன் கொண்டு போகனா, அவன் அதன் மூலமாய் அவன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு, சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போகிறது. ஏன்னா அந்த பொருளாதாரத்தினுடைய தாக்கம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீ அழிய மட்டும் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். இது ஒரு மிகப்பெரிய சாபம், பொருளாதாரத்தின் சாபம். இது நாம் சாதாரணமா நினைக்கிறோம், வேதம் இது அதிகமாய் பேசுகிறது. அடுத்தது, சகலமும் பரிபூர்ணமா இருக்கு, நீ மனமகிழ்ச்சியோட களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். பாருங்க, 48 ரொம்ப அற்புதமான காரியங்கள் சொல்லுகிறது. சகலமும் குறையப்பட்டு, எல்லாமே எப்படிதான் இருக்குன்னா குறையப்பட்டு, பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தருக்கு விரோதமாக அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பார். அவர்களை அழித்து தீர்மட்டும் இரும்பு நுகத்தடி உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இந்த பொருளாதாரத்துடைய சாபம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னா, சகலம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் குறைவாய் காணப்படும். சகலம் அவனுக்கு குறையப்பட்டு இருக்கிறது. தரித்திரம், இந்த தரித்திரத்தின் நிலை மனிதனை எல்லாவற்றிலும் குறைவாக காணப்படுகிறது, நடத்தும். சொல்கிறார், குறைப்பட்டு, சகலமும் அவனுக்கு குறைப்பட்டு இருக்கும்.
பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்மாணத்தோடும் அடுத்தது சொல்லப்படுகிற சத்துருக்களை சேவிப்பார். இந்த சத்துருக்கள் அவர்களை அழித்து தீர்வு மட்டும் இரும்பு நுகத்தடி உன் கழுத்து மேல் வைப்பார்கள். பொருளாதார சாபம் ஒரு மனிதனை அடிமையாக்கி விடுகிறது. அதான் இன்னைக்கு நிறைய ஜனங்கள், நிறைய பேர்கள் பொருளாதாரத்தினுடைய சாப கட்டில் இருக்கிறார்கள். அதுல குறிப்பா தேவ பிள்ளைகள், சபை விசுவாசிகள் இந்த பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு சாப கட்டில் இருக்கிறார்கள். விடுதலை ஆகியிருக்கிறோம், நாம் எல்லாவற்றிலும் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அபிஷேகம் இருக்குது, வரங்கள் இருக்கிறது, அந்நிய பாஷை எல்லாம் இருக்கிறது. ஆனா அந்த பொருளாதாரத்தினுடைய பெரிய வேறு அறுக்கப்படாது இருக்கிறது. ஏன்னா ஒரு சாபத்தின் வேறா இருக்கிறது. இது சாபத்தினால் உண்டானது. இதை சபையில பொருளாதாரத்தை பத்தி சபையில பேசுவது இல்லை. பொருளாதாரத்தை பத்தி, பைனான்சியல் பத்தி பேசினா பைனான்ஸ் ஒரு ஆவிக்குரிய சப்ஜெக்ட் இல்ல, ஆவிக்குரிய ஒரு காரியம் இல்ல. சபை தேவன் ஆவிக்குரிய காரியங்கள் தான் அவர் இன்ட்ரெஸ்டா இருக்கிறார்னு இந்த பொருளாதாரத்தினுடைய குறித்து சபையில பேசப்படாதனால உலகத்தில் இருக்கிற புறஜாதி ஜனங்கள் மேனேஜ் பண்றாங்க. ஆனா இதுல கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவ பிள்ளைகளா இருக்கிற அவர்கள் இந்த பொருளாதாரத்தின் நெருக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு சாபத்தினுடைய விளைவு. பொருளாதாரம் என்பது ஒரு சாபத்தினால் உண்டாகும். அப்போ இந்த பொருளாதார நெருக்கம், இந்த பட்டியலை பார்த்தால் அவர்கள் அடிமையாகுவார்கள். அவர்கள் இரும்பு நுகத்தடி அவர்கள் கழுத்தின் மேல் போடுவார்கள். எவ்வளவு ஒரு சுமை, எவ்வளவு ஒரு பாரம். ஜனங்களை கேட்டால் ஜனங்களுக்குள்ள இப்பேற்பட்ட இந்த பொருளாதாரத்தின் சாபத்துடைய வேர்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பொருளாதாரத்தின் சாப கட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவனை அடிமையாக்க மட்டும், அவன் சத்துருக்கள் அவனை அடிமையாக்குவது அந்த பொருளாதாரத்தினுடைய வேறு, சாபத்தின் வேறு அவனை தொடர்ந்து பிடிக்கும். அந்த பொருளாதாரத்தின் சாபத்தை, அதுக்குதான் இயேசு நியாயப்பிரமாணத்தின் சாபத்துல அவர் நமக்காக சாபம் ஆனார். இப்ப இதுக்கு பரிகாரம் இயேசு செய்திருக்கிறார். பொருளாதாரத்தினுடைய அந்த சாப கட்டில் இருக்கும் போது அதுக்கான பரிகாரம் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சாபத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆனாதான் வேலை சாபத்தினால வந்தது கிடையாது. பாவம் செய்வதற்கு முன்னாடி, பாவம் செய்த பிறகுதான் இந்த சாபம் வந்தது. அப்ப அவனுடைய வேலை, அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய வாழ்க்கை, அவன் கை பிரயாசம் எல்லாமே ஒரு சாபத்துக்குள்ள போனது. ஆனா வேலை பாவம் செய்வதற்கு முன்பாக தேவன் கொடுத்தான். அந்த வேலை பரிசுத்தமா இருக்கிறது. அப்ப இந்த வேலை, நாம் செய்கிற வேலை சாபத்துக்குள்ளிருந்து வருகிறது கிடையாது. இது பாவம் செய்வதற்கு முன்னாடி தேவன் கொடுத்த ஒரு வேலை. அப்ப அந்த வேலையிலிருந்து வருகிற அந்த பொருளாதாரத்தை கர்த்தர் பிளஸ் பண்றார். ஏன்னா அதுக்குதான் கலர்த்தர்ல வாசித்தோம். அவர் நமக்காக என்னன்னா சாபம் ஆனார். அவர் சாபம் ஆக்கப்பட்டார். எங்க? சிலுவையில். எங்க சாபமானார்? சிலுவையில். ஏன் சாபமானார்னா, இந்த சாபம், இந்த பொருளாதாரத்துடைய சாபம் என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை மனுக்குலத்துக்கு உண்டானபடினால், இப்ப நியாயப்பிரமாண சாபத்துக்குள் இருக்கிற எல்லாரையும் அவர் என்ன பண்ணாரு? விடுதலை ஆக்கியிருக்கிறார். சொல்கிறார், மரத்தில் தூக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்ப மரத்துல தூக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவன்னா இந்த நியாயப்பிரமாண சாபத்துக்குள்ளதான் இந்த வியாதி என்ற ஒரு சாபம் இருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளதான் இந்த பொருளாதாரத்துடைய சாபம் ஒன்று இருக்கிறது. அப்ப இந்த தேவ பிள்ளைகள் நாம் விடுதலை பெற வேண்டும். எல்லா மனிதர்களும் எல்லாரும் இந்த பொருளாதாரத்துடைய சாபத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதற்கு தான் இயேசு சிலுவை
சிலுவையில சாபம் ஆனார். நியாயப்பிரமாண சாபத்தில் இருந்து உங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் நம்முடைய இந்த பொருளாதாரத்தின் சாபத்தில் இருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். நம்மை அவர் அந்த நியாயப்பிரமாண சாபத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறார். இந்த சத்தியம் நமக்கு போதிக்கப்படாதனால நீ பொருளாதார சாபத்துல இல்ல, நான் பொருளாதார சாபத்தின் வேர்ல இல்ல, அந்த வேர் அறுக்கப்பட்டது. இயேசு சிலுவையில அறுத்தார் பிசாசை. அதான் கொலோசியர் 2:14-15 வாசித்தோம். அதை நம் மத்தியில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். அப்ப எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் ஒழிந்து கொண்டு வெளியிறந்த கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அப்ப பொருளாதாரத்தின் சாபத்தினால் உண்டான அந்த சாபத்தை இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார், ஜெயித்தார். அப்ப நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வந்த அந்த பொருளாதாரத்தின் சாபத்தை இயேசு டீல் பண்ணியிருக்கிறார் சிலுவையில. அதற்கான பரிகாரம் செலுத்தியிருக்கிறார். ஏன் நாம் இன்னும் பொருளாதாரத்துல இன்னும் கஷ்டப்பட்டு, இன்னும் குறைப்பட்டு, இன்னும் இல்லாமலும் வறுமையிலும் தரித்திரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? ஏனென்றால் நீங்கள் இந்த பொருளாதார சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஒரு பிரசங்கம் சபையில பண்ணப்படவில்லை. பொருளாதார சாபத்தில் இருந்து நீங்க விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். பொருளாதாரத்தினுடைய பிரச்சனையிலிருந்து இயேசு விடுதலை ஆக்கியிருக்கிறார். உங்களுக்கு பொருளாதாரத்தினுடைய வெற்றி இயேசு சிலுவையில கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாண சாபத்தில் இருந்து, இந்த பொருளாதார நியாயப்பிரமாண சாபத்தில் இருந்து நம்மை மீட்டிருக்கிறார். சோ நீ கடன் படுவதில்லை, நீ கடன் வாங்குவதில்லை, நீ வியாதிப்படுவதில்லை. அவர் நமக்காக எல்லாவற்ற பரிகாரம் சிலுவையில கொடுத்திருக்கிறார், செலுத்திருக்கிறார். அதுதான் சிலுவைய மரணம் சிலுவையில் அவர் தொங்கினார். என்ன சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். அநேக வெற்றிகள் இருந்தாலும் இந்த சாபத்தினோட உண்டான பொருளாதாரத்தின் சாபத்துல நம்மை அவர் வெற்றி சிற பண்ணியிருக்கிறார். அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 430 வருஷம் அடிமையானார்கள். இந்த 430 வருஷம் அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு பொருளாதாரத்துல அவங்க மேல வந்ததே கிடையாது, ஒரு சம்பளம் கிடையாது. 430 வருஷம் அவர்கள் அடிமைகள் ஆக்கப்பட்டார்கள். ஆனா ஒரே ஒரு நாள், ஒரு இரவுல அவர்களை தேவன் விடுதலை கொடுத்தார். அந்த ஒரு இரவுல அவர்கள் விடுதலை செய்த போது அவர்கள் எப்படி புறப்பட்டார்கள்? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 105:37, Psalms 105:37 சொல்லுகிறது, அப்போது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். 430 வருஷம் அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமும் எந்த ஒரு சம்பளமும் அவனுக்கு கொடுக்கல. ஆனா அத்தனை வருஷம் 430 வருஷம் அடிமையா இருந்தவர்களுக்கு வர வேண்டியது அத்தனையும் சேர்த்து தேவன் ஒரே ஒரு நைட்ல எகிப்தில் இருக்கிற அத்தனை வெள்ளியும் அத்தனை பொண்ணும் பாருங்க. நீங்க யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா 5-14 யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்துல அவர்கள் எப்படி அந்த வெல்த் டிரான்ஸ்பர் நடந்தது ரொம்ப அருமையாக சொல்லப்படும். 5ஆம் அதிகார யாத்திராகமம் எக்ஸோடஸ் சாப்டர் 5:14 நீங்க வாசித்தா அங்க ஒரு பெரிய அற்புதமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. பாருங்க 14, பார்வோனுடைய ஆளவட்டுகள் இஸ்ரவேல் புத்திரன் மேல் வைத்து அவர்களுடைய தலைகள் நோக்கி செய்வல் நீங்கள் முன் செய்தது போல இது செய்து என்று அவர்களை அளித்தார்கள். அப்ப ஜனங்களை கஷ்டப்படுத்தினார்கள். ஆனா அந்த கஷ்டப்படுத்துற அந்த வேலையில கூட அவர்களை எப்படி தேவன் புறப்பட பண்ணினார் என்றால் பாருங்க, அவர் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார்கள். பாருங்க, அவங்க வெறும் கையா போவதில்லை, அவர் வெறும் கையா போவதில்லை சொல்லி நீங்க இந்த வசனத்துல வாசித்தீங்கன்னா அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். பாருங்க, அவர்கள் எகிப்தியாரை கொள்ளையிட்டார்.
எகிப்தில் இருந்த வெல்த் அவர் என்ன செய்தார்கள்? கொள்ளையிட்டார்கள் பைபிள் சொல்லுது பாருங்க. நீங்க 12ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா 12 சாப்டர் 12:35 மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களை கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்கள் எகிப்தியர் கண்கள் தயவு கிடைக்கும்படி செய்தனால் கேட்டதை அவர்கள் கொடுத்தார்கள். இவ்விதமாக எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். எகிப்தில் இருக்கிற அத்தனை வெல்த்தும் ஒரே நைட்டு 38 வசனம் சொல்லுகிறது. மிகுந்த ஆடுகளோடும் முதலான மிருகங்களோடும் புறப்பட்டார்கள். எகிப்து விட்டு புறப்படும் போது எகிப்தில் இருக்கிற அத்தனை வெல்த்தும் யாருடைய கையில் வந்தது? இந்த அடிமையின் கைகள். எகிப்தில் இருந்த அத்தனை வெல்த்தும் ஒரு நைட்ல தேவன் எடுத்து கொடுத்தார். ஏன்னா அவங்களுக்கு வர வேண்டிய அத்தனை பொருளாதாரத்தினுடைய ஆசீர்வாதம். அப்போ ஒரு விடுதலை ஆன உடனே, அடிமையிலிருந்து விடுதலை ஆனா, பழைய ஏற்பாடு இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாடு ஜனங்கள் விடுதலை ஆன உடனே அவர்களுக்கு தேவன் எகிப்துடைய வெல்த்தை கொடுத்தார், எகிப்துடைய ஆஸ்தி கொடுத்தார், எகிப்தில் இருக்கிற வெள்ளிய பொண்ணை கொடுத்தார். ஏன்னா அவருக்கு சேர வேண்டியது, வர வேண்டியது, பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய காரியங்கள் கொடுத்தார். அப்ப எகிப்து விட்டு 40 வருஷம் 41 வருஷம் சொல்ல 30 வருஷம் முடிந்து அந்த தினம் கர்த்தர் சேனைகள் எல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டது. சேனை எகிப்தில் இருக்கிற அத்தனை ஜனங்கள் 430 வருஷம் அடிமையாளர்கள் ஒரே இரவுல விடுதலையோடு விடுதலை ஆக்கப்பட்ட வாழ்க்கை கருகளில் பொருளாதாரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு இப்ப அவங்க கையில வெள்ளிய பொண்ணு இருக்கிற எகிப்துடைய ஆஸ்தி அவங்க கையில கொடுக்கப்பட்டது. ஜனங்கள் ஆண்டு சொன்னார், அவர்களை புறப்படும் போது அவர்கள் வெறும் கையா புறப்படலாம். பாருங்க, ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொன்னார். அப்போது தேசம் இல்லை, ஜனங்கள் இல்லை. நீங்க வாசித்தீங்கன்னா எங்க ஆரம்பிச்சான்னு சொன்னா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15 chapter verse 14 ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார் 15-14 இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடன் புறப்பட்டு வருவார்கள். பாருங்க, இந்த 430 வருஷம் அடிமையா இருந்தவர்களுக்கு தேவன் அவர்களை நியாயம் தீர்த்தார். ஆக்சுவலா வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்கள் எகிப்து ராஜா கொடுக்காதனால தேவன் நியாயம் தீர்த்தார். சொன்னாரு, பின்பு அவர்கள் மிகுந்த ஆஸ்தியுடன் புறப்பட்டு வருவார்கள். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கும் போது அந்த ஒரு 30 லட்சம் ஜனங்கள் இஸ்ரவேலின் ஒரு தேசத்தை அவனுக்குள்ள வைத்து அவனுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு பெரிய தேசம் வரப்போகிறதை தேவன் முன்பாகவே கண்டு சொல்றாரு, அவர்கள் மிகுந்த பொருட்களுடன் புறப்பட்டு வருவார். அதுதான் சங்கீதத்தில் வாசித்தோம், அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார். மோசே மூலமாய் சொல்லப்பட்டார், நீங்க எகிப்து விட்டு உங்களை விடுதலை ஆக்கும் போது நீங்க வெறும் கையா போவதில்லை. நீங்க 3 chapter வாசித்தீங்கன்னா உங்களை வெறும் கையா போவது கிடையாது. ஏன்னா அந்த பொருளாதாரத்துடைய சாபத்திலிருந்து அவளை விடுவிக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இந்த வியாதியில இருந்து விடுவிக்கிறார். அதுதான் நாம் கடந்த நாட்கள பார்த்தோம். என்ன தெரியுங்களா, அந்த சாபத்தினால் உண்டான அந்த வியாதி, அந்த சிக்னஸ் ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் ஜனங்கள் சொல்லுத, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தியர் வரப்பண்ணின வியாதி ஒன்றும் உங்களுக்கு வரப்பண்ணேன். இப்ப 40 வருஷம் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்தார்கள். ஆனா ஒருவரும் கோத்திரத்தில் வியாதிப்பட்டவர் பலவீனப்பட்டவர் ஒருவனும் வேதம் சொல்லுங்க. அப்ப 40 வருஷம் வயசானவர்கள் இருந்திருக்காங்க. அப்ப அவங்க அந்த வயதானவர்கள் அவங்களுக்குள் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை. ஏன்னா விடுதலை ஆக்கப்பட்ட ஒரு சந்ததிக்கு அச்சனங்களுக்கு ஆண்டவர் முதல் வாக்கு தத்துவமே சுகத்தை குறித்துதான், ஆரோக்கியத்தை குறித்துதான். நானே
பரிகாரியாக கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ். விடுதலை ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப விடுதலை ஆன அந்த ஜனங்களுக்கு அடுத்து இந்த பொருளாதாரத்துடைய சாபத்தில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். பொருளாதார சாப கட்டில் அவர்கள் விடுதலை ஆக்கி அவர்கள் புறப்படும் போது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார். ஏன்னா இதற்கான ஒரு சொல்யூஷனை இயேசு சிலுவையில் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அவர்களுக்கே அவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு தேவன் செய்திருந்தார். நியூ கவர்னன்ட், நியூ டெஸ்டிமென்ட் பிகினர் நமக்கு தேவன் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நாம் பொருளாதார சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர்ல பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாண சாபத்தில் இருந்து உங்களை மீட்டு கொண்டார். நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், மீட்கப்பட்டிருக்கிறார். அப்ப நீங்கள் தேவ பிள்ளைகள், அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பொருளாதாரத்தினுடைய சாபம் கிடையாது, பொருளாதாரத்தின் நெருக்கம் கிடையாது, பொருளாதாரத்துடைய குறைவு கிடையாது, பொருளாதாரத்துல கீழே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பொருளாதாரத்துல அடிமைத்தனத்துல போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்றால், இப்பேற்பட்ட சக்திகள் அவர்களுக்கு பேசப்படவில்லை. பாருங்க, இன்னும் பவுல் சொல்றாரு. பவுல் அற்புதமான ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 8:9 சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரனானார். அப்ப சிலுவையில இயேசு அநேக காரியங்களுக்கு மரித்திருந்தாலும் அவர் இது மேஜரா என்ன சொல்றாருன்னா, உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யம் ஆக்குவதற்கு அவர் சிலுவையில தரித்திரனானார். அப்ப இன்னும் நாம் தரித்திரா இருக்கன்னு சொன்னா அந்த பொருளாதாரத்துடைய சாபத்தில் இருந்து நாம் இன்னும் விடுதலை பெறவில்லை. ஆனா விடுதலை செய்திருக்கிறாரா? பைபிள் சொல்லுது, நீங்கள் நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். பொருளாதாரத்துடைய சாபம் நமக்கு கிடையாது, உங்களுக்கு கிடையாது. அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் அது கிடையாது. ஏன்னா சிலுவையில அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தோம். அப்ப தேவன் தரித்திரா இல்லை. எப்படி அவர் பாவம் செய்யலையோ, சிலுவையில் அவர் பாவம் ஆக்கப்பட்டாரோ, அதே மாதிரிதான் நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தொங்குகிற அந்த நேரத்துல அவர் தரித்திரார். ஏன் அவர் பாவமாக்கப்பட்டார், பாவியா மாறினார் என்றால் எல்லா பாவிகளும் ரட்சிப்பு பெறும்படி. அப்ப ஏன் அவர் சிலுவையில் தரித்திர ஆனார் என்று எழுதப்பட்டிருக்குன்னா, எல்லா தரித்திரம் ஐஸ்வர்யங்களா ஆகும்படிக்கு. அப்ப இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் தரித்திரம் கிடையாது, நாம் பொருளாதாரத்தின் சாபத்துல கிடையாது, நாம் தரித்திரத்திலும் ஏழ்மையிலும் இல்லாமையிலும் வறுமையிலும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்றார், அவர் ஐஸ்வர்யமுள்ளா இருந்தோம் நீங்கள் அவரை தரித்திரத்தினால் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம், என் நிமித்தம், உங்கள் ஒவ்வொருக்காக அவர் தரித்திரனானார். எப்படி சிலுவையில பாவமாக்கப்பட்டாரோ, அந்த நியாயப்பிரமாண சாபத்தினால வந்த பொருளாதாரத்துடைய சாபத்திற்காக அவர் சிலுவையில தரித்திரனானார். ஆதாமை கூப்பிடும் போது, பாவம் செய்த பிறகு ஆதாமை கூப்பிடுறார் ஏதேன் தோட்டத்துல. அவன் சொன்னான், ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று பயந்து, சத்தத்தை கேட்டு நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். பாட்டு சொல்ற, உன்னை நிர்வாணி அறிவித்தவன் யார்? நீ நிர்வாணி கிடையாது, எனக்குள்ளதான் கொடுத்தேன். அப்ப அதெல்லாம் பிசாசு எடுத்துக்கொண்டான். அதுல மெயின் பொருளாதாரத்தில் சாபத்துல பிசாசு மனுக்குலத்தை இன்னைக்கு கீழே வைத்து கஷ்டப்பட வைத்து அவர்களை சாகிற அளவுக்கு கொண்டு போவான். அங்காக சொல்லப்படுது, இரும்பு நுகத்தடி அவன் கழுத்தின் மேல் வைப்பார்கள். அவன் கீழே போகிற அளவுக்கு, அவனை சாகிற வரையும் அந்த பொருளாதாரத்துடைய சாபம் அவனை விடாது. அதற்கு தான் இயேசு சிலுவையில சாபமானார். அந்த சாபம், அந்த நியாயப்பிரமாண சாபத்தினால் வந்த பொருளாதாரத்தின் சாபத்திற்காக இயேசு சிலுவையில் சாபமாக்கப்பட்டார். அதான் இங்க பவுல் சொல்றார், அவர் சிலுவையில நமக்காக தரித்தார். ஏன்னா இந்த பொருளாதாரத்தின் சாபத்தின் வேரை இயேசு சிலுவையில அறுத்தார். ஆனால் அந்த சிலுவையில அவர் வெற்றி சிறந்தார்.
பொருளாதாரத்துல நீங்க நானும் நமக்காக வெற்றி பெறும்படியாக இயேசு சிலுவையில் தரித்தரானார். உங்க பொருளாதாரத்துல சாபக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிற இயேசு இதற்கான ஒரு செயல் செய்திருக்கிறார். இதற்கான பரிகாரத்தை இயேசு சிலுவையில செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அவர் நமக்காக தரித்திரானார். ஏன் நாம தரித்திரா இருக்கவே கூடாது. நாம் தரித்திரா இருக்கவே கூடாது என்பதற்கு நாம் பிறப்பதற்கு முன்பாக இயேசு சிலுவையில பரிகாரம் செய்திருக்கிறார். நம்மை ஐஸ்வர்யம் ஆக்குவதற்கு அவர் சிலுவையில தரித்திரானார். பொருளாதாரத்தின் சாபத்திலிருந்து யாரெல்லாம் இயேசுவை நம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ பொருளாதாரத்தின் சாபம் உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் உங்க குடும்பத்திற்கு கிடையாது. ஏன்னா இயேசு அந்த சாபத்தை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதற்கு தான் அவர் சாபம் ஆக்கப்பட்டிருக்கிறார். சாபமானார் என்றால் தரித்திரத்தின் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். பொருளாதாரத்தின் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் உங்களை என்ன மீட்டுக் கொண்டு அந்த சாப கட்டிலிருந்து அவர் நம்மை விடுதலாக்கி